தை சோமவாரம் ஆகிய இன்று சந்திரன் இந்த விரதத்தை கடைபிடித்துதான் சிவபெருமானின் சிரசில் இருக்கும் வாய்ப்பை பெற்றான். சிவபெருமானுக்குரிய 8 விரதங்களில் சோமவார விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஒளியிழந்து போயிருந்த சந்திரன் சிவன் அருளால் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கினான். அதனால் வாழ்வில் உயர்வான நிலையை அடைவதற்கு கடைபிடிக்கும் விரதங்களில் ஒன்றாக சோமவார விரதம் உள்ளது. வாருங்கள் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம் என்று பார்க்கலாம். சிவபெருமானை நினைத்து திங்கட்கிழமைகளில் கடைபிடிக்கும் விரதம் என்பதால் இதற்கு சோமவார விரதம் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம். இந்த விரதத்தை தை மாதம் முதல் திங்கள் கிழமையில் தொடங்கி தை மாதம் வரும் அனைத்து திங்களிலும் கடைபிடிக்க வேண்டும். மேலும் யார் ஒருவர் இந்த விரதத்தை தனது வாழ்நாள் முழுவதும் இருப்பாரோ அவருக்கு சிவன் அருளால் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கும் என ஐதீகம். தை சோமவார விரதத்தின் சிறப்பு குறித்து சிவபெருமானே பார்வதி தேவியிடம் கூறியிருக்கிறார். சோமவாரத்தன்று காலையில் புனித நீராடி சிவபெருமானை வணங்கி விரதம் இருக்க வேண்டும். சோமவார விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் உணவு எடுக்காமல் விரதம் இருப்பது சிறப்பாகும், அல்லது ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு இருப்பது சிறப்பாகும். சோமவார நாளில் சிவபெருமானின் 1000 திருநாமங்களை கூறி வில்வத்தால் வழிபட அனைத்து பாவங்களும் அகலும் என ஐதீகம். மனப்பேறு, மகப்பேறு, வாக்கு, கல்வி, செல்வம் யாவும் கிட்டும் எனவும் ஐதீகம். வருடம் வருடம் வரும் தை மாத சோமவார விரதத்தை 12 ஆண்டுகள் கடைபிடிக்கலாம். அது முடியாதவர்கள் தை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிக்க நலம் தரும். இந்நாளில் சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யலாம். அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவதால் தலைமுறைக்கும் சிறப்பு கிடைக்கும். இந்நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த எளிய முறையை பின்பற்றி எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளை பெற வாழ்த்துக்கள். இந்த பதிவை எல்லோருக்கும் அனுப்பி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டால் யூடியூப் அல்காரிதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நன்றி, வணக்கம்.